இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அருளின் சிறகுகள் விங்ஸ் ஆஃப் கிரேஸ் என்ற யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய சந்திப்பின் நோக்கம் எளிமையானதுதான். உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை ஊக்கப்படுத்தி, உங்களை ஆன்மீகத்தில் ஆழப்படுத்தி, இறை செய்தியில் உங்களை வாழச் செய்து, வளரச் செய்து, இன்னும் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்வாட, தனிப்பட்ட திருமண வாழ்வில் இன்னும் ஆழமாக நல்ல ஒரு மனநிறைவோடு வாழ சில விஷயங்கள் மனசுக்குள்ள ஒரு குருவானவராக எனக்கு ஏற்படுகின்ற தூண்டுதல்கள், தூயாவின் தூண்டுதல்கள், ஆண்டவர் இயேசுடைய உணர்வுகள், உணர்த்தல்களை உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி த பிரேயர், ஜெபம். இன்னைக்கு எல்லாருமே பரபரப்பு, பதற்றமான சூழ்நிலை, பரபரப்பான சூழ்நிலை, மும்மரமான சூழ்நிலை, பிஸி டைம், ஆல்வேஸ் பிஸி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கு. எப்படி ஃபேமிலி போகுது? பிஸியா போகுது. ஆனா we are missing the foundation இல்லையா? we are missing the depth in our family life இல்லையா? ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம மிஸ் பண்ண. என்னது? the prayer. The family prays together, that the family stays together என்று சொல்வாங்க. கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கோடி நன்மை பெறும்னு சொல்லுவாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஜெபம் என்பது மிகப்பெரிய வலிமையும் வல்லமையும் கூட. குடும்பத்தை தாங்குவது மிகப்பெரிய வலிமையாக இருப்பது பிரேயர் தான். அதனாலதான் அப்படி ஜான் மரி வியானி சொல்வார், கடவுள் உலகை ஆள்கிறார், ஜெபிக்க தெரிந்த மனிதர் தான் கடவுளை ஆள்வார் சொல்வார். அன்புக்குள்ளே ஜெபம் என்பது எப்படின்னா, இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அழகான ஒரு நிகழ்வை சொல்றேன். மார்க்கோனி பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். யாராவது ஜெபம் செஞ்சா கூட கிண்டல் பண்ணுவாராம். அப்படி இருக்கும்போது சூழ்நிலையில அவர் சொல்லுவாராம், நம்ம இங்க ஜெபிக்கல் எப்படி கடவுளுக்கு கேட்கணும்னா அவர் சொல்லுவாராம். அவர் ரேடியோ கண்டுபிடித்தார். இஸ் இன்வென்டட் ரேடியோ இல்லையா? அவர் கண்டுபிடிச்ச பிறகு அவர் பேசுவதை பல தொழில் மக்களுக்கு கேட்டுதான். அப்ப நினைக்கிறார், ஐயோ நாம சாதாரண ஒரு கருவியை நம்ம கண்டுபிடிச்ச அதுவே பல தொலைவு, பல மைல்களுக்கு மக்கள் கேட்கிறாங்கன்னா கட்டாயம் நாம பேசுவது கடவுளுக்கு கேட்கும் என்று அவர் முடிவுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை வளர்த்து கொண்டாராம். அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பது விடாமுயற்சியோடு ஜெபிப்பது, ஈடுபாட்டோடு ஜெபிப்பது. ஆக வித் ஃபுல் இன்வால்வ்மெண்ட், வித் பர்சிவரன்ஸ். நிச்சயம் கடவுள் செய்வார், கடவுள் என் வாழ்க்கையில் துணையாக இருப்பார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு தூரம் தட்டுவது? தட்டிக்கொண்டே இருப்பது. எவ்வளவு தூரம் கேட்பது? கேட்டுக்கொண்டே இருப்பது. ஆக நம்முடைய வாழ்க்கையை விடாமுயற்சியோட நாம் வாழ்வது. அது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கை அதனாலதான் பாருங்க, ரொம்ப எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை சொல்லப்படுகிறது, என்னை நோக்கி மன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன் என்கிறார். அதனால பாருங்க எவ்வளவு அழகான விஷயம் பார்த்தீங்களா? அதே போல பாத்தீங்கன்னா ரோமியருக்கு திருமகம் 10ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையில, என்னை நோக்கி மன்றாடு, நிச்சயம் உனக்கு நலன்களால் நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கடவுளிடம் ஜெபிக்கின்ற போது நலன்களையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். சில நேரங்கள் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, துன்பம், கஷ்டம், துயரம் வரும்போது நம்ம கடவுளை தேடும், அப்பதான் ஜெபிப்போம். That's also totally wrong. For example, ஒரு சின்ன ஒரு நிகழ்வு பாருங்க. ஒரு கத்தோலிக்கர், ஆனா கோயில் பக்கம் அவர் போனது கிடையாது. அவ்வளவா கடவுள் மேல் நம்பிக்கை எல்லாம் இல்லை. அவங்களாம் சேர்ந்து ஒரு முறை, அவர் ஒரு மீனவர், தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கடலுக்கு போறார் மீன் பிடிக்க. அப்போ திடீர்னு எதிர்பாராத புயல், அந்த கப்பல் தத்தளிக்கிறது, ஆபத்தான சூழ்நிலை. மற்றவங்க எல்லாரும் அவங்க ஜெபி, இவர் என்ன பண்றாரு, அவரு சும்மா உட்காந்துருக்கு. அப்ப அவங்க கேட்கறாங்க, எப்பா ஆபத்தான நேரம், நீ கடவுளை நோக்கி ஜெபின்னு. அப்பா சொல்லி, எனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் அவ்வளவு கோயிலுக்கு நீ கடவுள்கிட்ட வேண்டுப்பான்னு. அவர் எப்படி நம்ம வேண்டாரு, கடவுளே இது வரைக்கும் நான் ஜெபிச்சதே கிடையாது, இந்த ஒரே முறை நான் உங்கள்கிட்ட ஜெபிக்கிறேன், இந்த ஆபத்துல இருந்து நான் காப்பாத்துறேன், அதுக்கப்புறம் நான் எதுவுமே நான் உன்னை கேட்க மாட்டேன் அப்படின்னு. இது சரியா? அப்படி அல்ல. துன்பத்துயரம் வரும்போது கடவுளை நாம் தேடுவதும் அப்படி அல்ல. எல்லா நேரத்திலும், முழு வேலையும், எல்லா பொழுதும் கடவுளை தேடுவதுதான் நமக்கு மிகப்பெரிய அழகாக. நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக கடவுளை நாள்தோறும் தேடும், ஜபத்தில் தேடும். அது எப்படி? முழங்கால் படியிட்டு. அதான் ஆண்டவர் பாருங்க, கெத்செமனி தோட்டத்தில் லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும், ஆண்டவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். ஒரு முறை ஒரு பங்கு ஃபாதர் என்ன பண்றாருன்னா, நடந்து போகும்போது அவங்க பங்கு சார்ந்த ஒருத்தர் ஜான் என்பவர் அவர் பார்க்கிறார். ஜான், என்ன பண்றீங்க? அவர் கல் உடைச்சிட்டு இருக்காரு. ஃபாதர், நான் நல்லா இருக்கேன் ஃபாதர், முழங்கால் படியிட்டு கல் உடைக்கல ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றாரு. அதுபோல நீங்க கூட ஃபாதர் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்க, கல்லான இதயங்கள்லாம் உடைக்கப்படும். உண்மைதான். நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க ஏறெடுக்கடுவதற்கு நிச்சயம் கடவுள் செவி சாய்ப்பார் என்ற நம்பிக்கை தான் வாழ்வு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஜெபமே வாழ்வாக, வாழ்வே ஜெபமாக மாற்றுவோம். ஜெபத்தின் மேன்மை நாம் உணர்ந்து நம் குடும்பம் ஜெபத்தில் தாங்குவோம். இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். நிச்சயம் ஜெபிக்கின்ற குடும்பம் தான் நன்மை பெறும் என்ற உணர்வோடு உங்கள் வாழ்வே ஜெபமும், ஜெபமே வாழ்வாக அமையட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.